இந்த தடவை நான் எத்தனை ரேங்க் தெரியுமா? 10வது ரேங்க். ஐயே, எப்பயுமே 40ஆம் ரேங்க் தான் எடுப்பேன். இப்ப எப்படி 10வது ரேங்க் எடுக்க? பரீட்சைக்கு வந்ததே 10 பேர் தானே. என்னடா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தாச்சா? இங்க கொடு. எத்தனாவது ரேங்க்? அட 10th ரேங்க். பரவாயில்லையே. பென் கொடுறா, சைன் பண்றேன். ஏற்கனவே சைன் பண்ணிருக்கு. யாரா கையெழுத்து போட்டது? அண்ணிதான். அண்ணியா? பெத்தவ நான் இருக்கும்போது அவ எதுக்கு இதுல கையெழுத்து போட்டா? அவளுக்கு கையெழுத்து போட தெரியும், போட்டிருக்கா. ஓஹோ, புள்ளைங்க மேல எனக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு வந்துருச்சோ? ஆமாண்டி, இதுகளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தலையை செய்து சோத்த போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அது கையெழுத்து வாங்கிட்டு வந்து வாங்கும். அது எங்க படிக்குது, என்ன படிக்குதுன்னா உனக்கு தெரியுமா? அவங்க அந்த வெள்ள சோரினா எடுத்து மூஞ்சி மேல விட்டுட்டு அஜும்மி அஜும்மி அப்படிங்கிற. படிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? ஒப்பம் பண்ணி மேய்ச்சானே அவனுக்கு தெரியும். அவ திட்டம் போட்டு என்னையும் என் பிள்ளைங்களையும் பிரிச்சு இந்த வீட்டுக்கு எஜமானி இல்லன்னு பாக்குறான். அதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஜாலரா தட்டுறீங்களோ? இந்த வீட்டுக்கு எஜமானி யாருன்னு காட்டுறேன். அப்ப நீ எஜமானினா நான் என்ன பேமானியா? அப்பா போடா பேமானி. ஒரே குழப்பமா இருக்கே. சொல்ல மறந்துட்டேங்க. அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன எழுதிருக்காரு? நீயும் மாப்பிளையும் பொங்கலுக்கு கண்டிப்பா வரணும்னு எழுதிருக்காரு. அதுக்கு என்ன போயிட்டா போச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவரு முன்ன மாதிரி இல்லையா, ஒழுங்கா வேலைக்கு போறாரா, குடிக்கிறதெல்லாம் கூட நிறுத்திட்டாரா. பொண்ணு கல்யாணம் ஆனதும் பொறுப்பு வந்துச்சு போல இருக்கு. அப்போ கண்டிப்பா பொங்கலுக்கு வரோம் லெட்டர் எழுதிட்டுங்களா? அம்மா வீட்டுக்கு போறதுனாலே பொண்ணுக்கு அலாதி சந்தோஷம் தான். வாங்க என் ஒய்ஃப். வாங்கம்மா. நேரா ஊர்ல வரீங்களா? ஆமா, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அமுதா, யார் வந்துக்கார வந்து பாரு. வழியில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றோம். வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. என்ன சாப்பிடுறீங்க? சூடா ஒரு கப் காஃபி. சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ். எனக்கு எது பிடிக்குமோ அது அவளுக்கு பிடிக்காது. இது வந்துட்டு. ஆமா, வள்ளூர் தாஸ் எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. அவர் ஒய்ஃபுக்கு தான் உடம்பு சரியில்லாம இருந்தது. இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவரு கூட பார்த்து நாளாயிடுச்சு. பசங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம். எங்க கூட்டிட்டு வந்தா நாங்க வயசானவங்க மாதிரி தெரியுமோன்னு என் ஒய்ஃப் ஃபீல் பண்ணா. அதான் கூட்டிட்டு வெளியே விட்டுறேன். சரி சரி, வந்த வேலையை கவனிப்போம். சார், வள்ளுவர் கலைமன்றத்தின் சார்பா ஒவ்வொரு வருஷமும் சிறந்த தம்பதிகளை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அது இந்த வருஷம் கல்யாணம் உங்க லிஸ்ட்ல உங்க பேரே இருக்கே. அதான் உங்களை பார்த்து ஒரு பேட்டி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க தனித்தனியாவும் பதில் சொல்லலாம், இல்ல சேர்ந்தும் சொல்லலாம். கேளுங்க. ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன சார்? ஒயிட் அண்ட் ஒயிட் தான். ஆமா, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கூட பார்த்தேன், வெள்ளையில தானே இருந்தீங்க. இப்ப ஏன் கலர்ல மாறிட்டீங்க சார்? கலர் தான் போட்டுக்கணும்னு என் ஒய்ஃப் விரும்புனா. சார், இன்னும் விட்டு கொடுத்துட்டேன். இனிமே நம்ம பார்த்து ரசிக்க போறது அவங்க தானே. கொடுத்து வச்சவர் சார் நீங்க. வேற என்னன்னு சார் விட்டு கொடுத்தீங்க? 10 வருஷமா புதுசா கல்யாணமான தம்பதிங்க முதல் குழந்தைய லேட்டா பெத்துக்கிட்டா நல்லதுன்னு டாக்டர்கள் சொல்றாங்களே, அத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னமா? டாக்டருங்க சொல்றது சரிதான். கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கிட்டா அதை பாத்துக்கவே நேரம் சரியா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கார கவனிக்க முடியாது. அதனால கொஞ்சம் லேட்டா பெத்துக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக கல்யாணமான உடனே குழந்தை பெத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பலான சந்தோஷங்கள்லாம் அடிபடுன்றீங்க. 100% கரெக்ட். நான் தான் அவசரப்பட்டேன். கல்யாணமான 1.5 வருஷத்திலே 2 குழந்தைய பெத்துட்டேன். எப்போ நடந்ததுக்கு இப்படி. இது சார், உங்க அபிப்பிராயம் என்ன? எனக்கு குழந்தைகள்னா ரொம்ப இஷ்டம். நம்ம ஆம்பளைங்க நிரூபிக்கிறதே நமக்கு பிறக்க போற முதல் குழந்தை தானே. அதனால எவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை பெத்து கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சார் வேகமா இருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி வைக்கிறதானே என் கடமை. அருமையான தம்பதிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பல விஷயங்களை விட்டு கொடுத்து போறீங்க. நானும் என் ஒய்ஃபுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்தேன். வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம். இதுதான் உங்க வெளியே வரக்கூடாது. என்னண்ணே இப்படி மூச்சரக்க ஓடி வரீங்க? என்னண்ணே, என்னாச்சு? உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருமா.
என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பொறுப்பா இருந்தோம். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கடைசியில் இந்த பசங்க எல்லாம் ஆராதையா விட்டுட்டு போயிட்டாரு. பாத்து பாத்து மெதுவா பாப்பா, பதட்டப்படக்கூடாது. மாடிப்படி ஏறும்போது ஜாக்கிரதையா நடக்கணும். என்ன ரவி, இங்க வா. இழவுக்கு போனமா தலைமொழிட்டு வந்தமான்னு இல்லாம இந்த சனியனுங்களை வேற ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? இதுங்களை அங்கேயே தொலைச்சு கட்டிட்டு இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.